நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். 4 படிநிலைகளில் உள்ள ஜிஎஸ்டி வரியை 5% மற்றும் 18% மாற்றுவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் ஆலோசனை. மாநிலங்களின் வருவாய் இழப்பை ஈடு செய்ய இழப்பீட்டு வரி வழங்க வேண்டும் என ஜிஎஸ்டி கூட்டத்தில் வலியுறுத்த திட்டம். அதிமுக தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கவே நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளேன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். அதிருப்தியில் உள்ள தன்னிடம் இபிஎஸ் தரப்பில் இருந்து யாரும் பேசினார்களா? நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அனைத்தையும் கூறுவதாக செங்கோட்டையன் விளக்கம். நாளை மறுநாள் செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் 10,000 பேரை திரட்ட திட்டமா என கேள்வி. தானாக யாரையும் அழைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 7 நாட்களில் கிராமிற்கு 400 ரூபாயும் சவரனுக்கு 3,200 ரூபாயும் விலை அதிகரிப்பு. ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழ்நாட்டில் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு நெருக்கடி என தகவல். சட்ட நிபுணர்கள், பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அமித்ஷா ஆலோசனை. எல் முருகன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்பு. அண்ணாமலை பங்கேற்கவில்லை. ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழர்கள் பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த தீபாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. நெற்றி பொட்டில் காயம் ஏற்பட்டு சுமார் அரை மணி நேரம் உயிருக்கு போராடியதாக அதிர்ச்சி தகவல். விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. பட்டினம்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி தவறிவிட்டதாக அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் கல்வீச்சில் ஈடுபட்டதாக வடமாநில தொழிலாளர்கள் 29 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 29 பேர் வேலூர் சிறையில் அடைப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாக நீடிப்பு. அணைக்கு நீர்வரத்து குறைந்த நிலையில் 28,500 கன அடி நீர் திறப்பு. இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விலையை பேரலுக்கு $4 வரை தள்ளுபடி வழங்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல். புதினுடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விலை குறைப்பு. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக முட்டாள்தனமாக அதிக வரி விதிக்காமல் இருந்துவிட்டோம். நட்பு நாடாக இருந்த அமெரிக்காவிடமிருந்து ஒருதலைபட்சமாக அதிக வரியை இந்தியா வசூலித்ததாக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. இந்தியாவில் செயல்படும் நயாரா நிறுவனத்திற்கான கச்சா எண்ணெய் விற்பனையை நிறுத்தின சவுதி மற்றும் ஈராக் நாடுகள். ரஷ்யா ஆதரவு நிறுவனமான நயாராவிற்கு கடந்த ஜூலை மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்த நிலையில் நடவடிக்கை. தான் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தனது உடல்நிலை மோசமாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்கள் பொய்யானவை என பேட்டி. ஜப்பானில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. ஆறுகளிலும் விளை நிலங்களை மூழ்கடித்தபடியும் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். 38 மீட்டர் விட்டமுள்ள விண்வெளி பாறை இன்று பூமியை கடந்து செல்லவிருப்பதாக நாசா அறிவிப்பு. மணிக்கு 45,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் விண்கல்லால் பூமிக்கு ஆபத்தில்லை என தகவல். ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி தொடர் உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடக்கம்.
இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 116 பேர் பங்கேற்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. 24 மணி நேரத்தில் ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓணம் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் களை கட்டிய கொண்டாட்டம். செண்டை மேளம், ஆடல் பாடல், கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரிகளில் உற்சாகம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.